والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தரும் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், நாங்கள் எல்லோரும் ஒருதருக்கு சகோதரர்கள். நம்முடைய சகோதரர்களுக்கு நாங்கள் தீங்கு செய்ய மாட்டோம், நம்முடைய உடன்பிறப்பு சகோதரர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம், நனவே நாங்கள் நாடுவோம். அதே போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு நலவை நாங்கள் நாட வேண்டும். அந்த நலவுகளில் மிக பிரதானமான ஒரு நலவு தான் அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிப்பது. அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நலவுகளிலும் மிக பிரதானமான நலவு அவரை நாங்கள் சொர்க்கத்திலே சந்திக்க வேண்டும். எனவே அந்த சொர்க்கத்துக்குரிய வழிகாட்டலில் ஒரு முன்மாதிரியானவர்களாக நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சகோதரத்துவமாக நாங்கள் வாழ்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? முதலாவதாக கூவத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சகோதரத்துவம் என்பதனால் பெரிய ஒரு வலுவும் ஒரு சக்தியும் கிடைக்கும். பிரிஞ்சு கிடக்கிறதுனால என்ன இருக்கும்? சக்தி கிடைக்காது. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் எதையும் நம்முடைய காரியங்களை சாதிக்கலாம், நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றலாம். மாற்று மதத்தவர்கள் கூட நம்முடைய ஒற்றுமையை பார்த்து இந்த மார்க்கத்தை பின்பற்றுவார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய பிரிவினை அவர்கள் இந்த மார்க்கத்தில் நுழைவதற்கும் தடையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்திஷாருல் மஹப்பா, நாங்கள் எல்லோரும் சகோதரத்துவமாக வாழும் பொழுதோ எங்களுக்கு மத்தியிலே அன்பு, பரஸ்பரம் நட்பு இது விரிந்து காணப்படும். உலகமெல்லாம் பேசுகின்ற அளவுக்கு அது ஆகிவிடும். நுசூல் ரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த சகோதரத்துவமூடாக இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜவால் ரஹ்காத், நமக்கு இருக்கின்ற வஞ்சகம், பொறாமை, கசடு, கல்லஞ்சம் இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை விட்டு போய் நாம் ஒன்று சேரும் பொழுது போய் ஒருதரை பற்றி ஒருதர் குறையாக சொல்லும் பொழுது நாங்கள் மனதால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தற்காலிகமாக அவர் ஏற்பட்டிருக்கலாம், அடுத்த நிமிடம் அவர் மாறிவிடுவார் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொண்டான் என்பது இந்த சகோதரத்துவம் மூலமாக கிடைக்கின்றது. இவையெல்லாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு இலவாக்கி கொடுக்கின்றான். சொர்க்கம் நுழைவதற்கு சகோதரத்துவம் மிக முக்கியம் என்பதை நபிகளாவுடைய போதனையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சகோதரத்துவத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? சகோதரத்துவமாகவே நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் அது எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்யணும். ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யறோம், அவர் நமக்கு நன்றி சொல்ல, அவர் நமக்கு பேருபகாரம் செய்யல, அதுக்காக ரீப்ளேஸ் பண்ணல அவர், அப்படி இருந்தால் நாம் அதை கணக்கெடுக்கக்கூடாது. நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது நான் இது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், என்னுடைய ரப்பு இதை பொருந்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய ரப்பு இதுக்காக என்னை கூலி கொடுக்கணும், இந்த ஆள் நன்றி செய்யட்டும், நன்றி செய்யாம போகட்டும், பேருபகாரம் செய்யட்டும் அல்லது அதுக்கு பதில் செய்யட்டும், கணக்கெடுக்க கூடாது. அது அவருடைய கடமை. நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் அவர் நன்றி செலுத்துவதும் பேருபகாரம் செய்வதும், அதற்காக எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு கஸ்டமர் உதவி செய்வது அது அவருடைய கடமை. ஆனால் உதவி செய்த நான் அவர்கிட்ட எதுவுமே நான் எதிர்பார்க்க கூடாது. அவர் என்ன திட்டட்டும், ஏசட்டும், வெறுக்கட்டும், நமக்கு கணக்கு இல்லை. நான் அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறேன் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதே போலதான் இந்த சகோதரத்துவம் பாதுகாக்கப்படுவதற்கு அதிகமாக நமக்கு மத்தியில் சலாம் சொல்வது, புன்முறுவலோடு இருப்பது. ஒரு மூமின் இன்னொரு மூமினை காணும் பொழுது சிரிச்ச முகத்தோட, நமக்கு எத்தனை கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் பொறுத்து ஒரு மூமினை சந்திக்கும் பொழுது சந்தோஷமான புன்முறுவ முகத்தோடு அவரை நாங்கள் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். அதே போன்று அதிகமாக நாங்கள் சந்திக்க வேண்டும்.
ஒரு 10 நாள் ஒரு ஆளை காணல, கால் பண்ணுவோம், பேசுவோம், இங்க இந்த ஆளை காணல, என்ன செய்தி, அடிக்கடி சந்திக்கிறோம், காணல, அப்ப நம்ம அவரை சந்திக்கணும். ஜியாரா அன்னைக்கு லேசி, நேரடியாக சந்திக்கலாம், போன்ல சந்திக்கலாம், வாட்ஸ்அப்ல சந்திக்கலாம், வீடியோ கால்ல பேசலாம். அப்போ ஒரு நட்பை நாங்கள் பாதுகாப்பதற்கு சந்திப்பு அதிகமாக இருக்கின்றது. அதே போல துஆ உலகம், நம்முடைய சகோதரர்களுக்கு நாங்கள் துஆ செய்யணும். தன்னுடைய நண்பர், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய பக்கத்தில் ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமிய சகோதரத்தின் வகையில் ஒரு கஷ்டவாளி அவருக்கு துஆ செய்வோம், ஒரு நோயாளி அவருக்கு துஆ செய்யும், ஒரு வேலையில்லாமல் இருக்கார் அவருக்கு துஆ செய்யும், திடீரென விபத்து ஏற்பட துஆ செய்வோம். மனிதனுக்கு 1000 பிரச்சனைக்கும் எல்லோருக்கும் நாங்கள் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு அதுக்குரிய கூலியும் அந்த பிரதிபலிப்பை நமக்கு கொடுப்பான். அதே போல நம்முடைய சகோதரர்களே, மன்னிக்கும் சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். மனிதர் என்று அவருடைய அதிகாரத்தால, தன்னுடைய நாவினால ஏதோ ஒரு வகையிலே தவறுகள் செய்வார்கள், அவர்களை மன்னிப்போம், அவர்களை பேசுவோம், அவர்களை மன்னிப்பு வழங்குவோம். அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது போன்று மன்னிப்பை செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். இவைகள் சகோதரத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் யாருக்கெல்லாம் சில பேரை திருத்த வேண்டி வரும், சிலரை மாற்றி அமைக்க வேண்டி வரும், அவருடைய கொள்கை, அவருடைய செயல்கள், அவருடைய சம்பாத்தியம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவருக்கு இஸ்லாம் சீர்திருத்தத்தை செய்யும், உபதேசம் பண்ணணும், அவரை திருத்தணும். எனக்கு என்ன வேலை, அவனுடைய வேலையை பார்க்கட்டும், நான் எந்த வேலையை பார்க்க கிடையாது. தனது அதிகாரம் இருக்கு, திருத்தக்கூடிய சூழலுக்கு நான் சொன்னால் கேட்பாரம் இருந்திருந்தால் அதை நாங்கள் போய் செய்வோம். அதான் ஒரு சகோதரத்துக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. அதே போன்று அத்தாவுன் அலல் பிர்ரி வத்தக்வா, அல்லாஹ்வை அஞ்சுவது விஷயத்திலும், அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றும் விஷயத்திலும், நல்ல விஷயத்திலும் நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அதே போன்று ஆகப்பெரிய ஃபித்னா, அடுத்தவரை பற்றி சகோதரத்தை கெடுக்கக்கூடிய கீபத் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, மூட்டி கொடுப்பது, ஒன்று ஒன்பதாக்கி செல்வது, இனத்தையால் சொல்லி ஒரு அந்த நட்பை பிரிப்பது, இப்படியான காரியங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் நம்மிலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இஸ்லாத்திலே சகோதரத்துவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உங்களுடைய அருளுக்குரிய அடியார்கள் எங்களை ஆக்குவாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.